நான் தான் உங்கள் யுவன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சொகுசு பேர் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ராசு மதுரன் சார். அண்ட் இந்த படத்தோடைய கேமராமேன் வந்து யூகே செந்தில் சார். அண்ட் இந்த படத்தில் சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். இந்த படத்தில் கோ ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜானி இருக்கார், அப்புறம் லீமா, அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பண்ணு, அப்புறம் தீப்பெட்டி கணேசன், அப்புறம் பிளாக் பாண்டி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஒரு சினிமா பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு காமெடி ஓரியன்ட் ஃபிலிம். அண்ட் லைக் எதுக்காக இது ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் படம் த்ரூ அவுட்டாக, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். அண்ட் என் கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், அவன் லவ்க்காக இவன் என்ன பண்ணுறான், எதுக்காக ஒரு ஊருக்கு போவான், எதுக்காக போகிறான்ற மாதிரி வரும். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் படத்தை தேட்டர்ஸில் வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் ஜான் பீட்டர், சொகுசு பேருந்து படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். சிந்து பைரவி, சிவரஞ்சனி, மாயமாலகோலை போன்ற கர்நாடிக் ராகங்களில் வெஸ்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸோட மற்றும் ஃபோக் அரேஞ்ச்மெண்ட்ஸோட 6 பாடல்களும் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூப்பு தெர மஸ்தானா, எந்த காட்டு சிறுக்கியோ, எங்கள் அப்பனுக்கு வருவாங்க, இது 3மே வந்து ஃபோக் அரேஞ்ச்மெண்ட்ஸோட உள்ள பாடல். அதுக்கப்புறம் காந்தி தாத்தா அப்படிங்கிறது ஒரு டெக்னோ பேஸ்ட் சாங்கு, அது படத்தோட கிளைமேக்ஸில் வருது. 6 பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து சொகுசு பேருந்து ஆடியோ ரிலீஸ்ல இருக்கோம். என் பேர் லியஸ்ரீ. இந்த மூவில என்னோட கேரக்டர் வந்து நான் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு பப்ளியான கேரக்டர் அண்ட் வில்லேஜ் நெக்ஸ்ட் ஒரு சேம் வில்லேஜ் கேர்ள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த மூவில எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹாய் மாலை மலர் வியூவர்ஸ், சொகுசு பேருந்து ஆடியோ லான்ச்சில் இருக்கும். மறைந்த ராசு மாதவன் சார் அவருடைய படம் இது. யூஸ்வலாக அவர் தெரியும் அவரோட படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. லைக் நேட்டிவிட்டி பேஸில் இந்த வில்லேஜ் லைஃபு, அங்கே இருக்கிற மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் சொல்கிற ஒரு டைரக்டரு. ஸோ அவர் மாயாண்டி குடும்பத்தார் படம்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். மாயாண்டி குடும்பத்தாரை பார்த்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் இந்த தங்கச்சியும் அக்காவையும் பார்த்து அழும் பொழுதும், அந்த அண்ணன் தம்பி உறவுகளை பார்த்து பேசும் பொழுதும் கண்டிப்பாக ராசு மதுரவன் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஏன்னா அவருடைய எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லை. கலைஞனுக்கு வந்து உண்மையிலே மரணம், நல்ல கலைஞர்களுக்கு மரணம்ன்றது இல்லை. மரணம் மனிதனுக்கு வந்து 2 வகையாக தான் வரணும். ஒன்று முதுமை ஏற்பட்டு மரணம் வரணும், அல்லது விபத்து ஏற்பட்டு வரணும், அல்லது அதற்குள்ளேயே நோய் அதெல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும். ஆனால் நோயை நாமளாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதை விட கொடுமையான கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ராசு மதுரவனுடைய மரணம் நிகழ்வும்போது நான் படப்பிடிப்பில் இருக்கேன். நான் கேட்குறேன், நான் என்னங்க ராசு மதுரவன் இறந்து போயிட்டேன். எப்போதுவாக ஒரு சீனியர் டைரக்டர் தான் டெத்துன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ராசு மதுரவனும் எனக்கும் பழக்கம் இருக்குது. என்கிட்ட கூட ஒரு கதை சொல்லி நடிகன்னு சொன்னார். எப்போ வேணாலும் சொல்லுங்கள் ராசுனா நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போ திடீர்னு அவர் இறந்துட்டார் என்ன அப்படிங்கும்போது என்னோடு சக இயக்குநர்கள் 2 பேர் இருக்காங்க. அன்றைய செய்தி எனக்கு கேட்கும்போது அது சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப பாக்கு போடுவார், நிறைய பாக்கு போட்டு அதனால் ஏற்பட்ட மரணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் செய்கிற செயல் என்னென்னா இதுதான். அப்போ இந்த சமூகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் இருக்காங்க. இது ஒரு ராசு மதுரவன் மட்டும் கிடையாது. நீங்கள் இங்கே பேசி எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்க, மணிவண்ணன் சார், நீங்கள் நடிகர்கள் இறந்திருக்கிறார்கள், சுருளிராஜன்லேருந்து ரகுவரன்லேருந்து பத்திரிகையாளர்கள் இறந்திருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் இறந்திருக்கிறாங்க. எல்லாம் தீய பழக்கத்தின் காரணமாக இந்த சாவை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இது வந்து முதல்ல அதை ஒரு பாடமாக இந்த மேடை உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு ராசு மதுரவன் நீங்கள் செஞ்சது உங்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு சபையில் உட்கார வச்சு, அது மாதிரி இந்த முதல் மேடையும் கடைசி மேடையுமாக இருக்கணும். இன்னொரு முறை சினிமாவில் இது மாதிரியான ஒரு மேடை நிகழவே கூடாது. இப்படி ஒரு அமைதி நிலவவே கூடாது. இன்னொரு பாரதி ராஜா வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி.
அந்த கோபம் தான் இப்போ அமையிருக்கு. இன்னொரு பாரத ராஜா வர வேண்டிய வந்து மற்றவங்க முன்னாடி கைகிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாருங்கிற கோபத்தில் தான், அந்த வருத்தத்தில் தான் அந்த வார்த்தைகள் வந்ததாக நான் நினைக்கிறேன். அதனால் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது முதன்மை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய தம்பி ராசு மதரவனுடைய கதை படமாக இருக்கு இங்கே நம்ம பார்வைக்கு. அவனுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கு. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த திரைத்துறையில் தண்ணி அடிப்பது, சிகரெட்டு புகைப்பது ஒரு தனி தகுதியாகி போய்விட்டது. என்னுடைய தம்பிகள் சொல்றாங்க, ஏன் அடிக்கடி டிஸ்கோ போற, அங்கேதான் நிறைய பணக்கார நண்பர்களை பார்க்க முடியுதுன்றாங்க. இந்த கலாச்சாரத்தை இதை நாம ஒழிக்கணும். முதல்ல உடல் நலன் பேணணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசப்பிதா காந்தி சொல்றாங்க, உங்கள் உடல் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கிது, தினம் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க என்று சொல்றாங்க. பகுத்தறிவாதி, மாபெரும் மேதை, இந்த மண்ணில் பிறந்த மகத்தான புரட்சியாளன் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் உடல் மிக நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்று சொல்றாங்க. நீங்கள் பகுத்தறிவாதியா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. அவன் படைப்புகள் எப்பவுமே மண் சார்ந்து மக்களின் வாழ்வியல் சார்ந்த படைப்பாகத்தான் இருக்கும். அவன் இந்த மண்ணிலே இருக்கிற மகத்தான படைப்பாளி ஐயா KS கோபாலகிருஷ்ணனை போல இன்னும் ஒரு சிறந்த படைப்பாளி. அவருடைய மறுவடிவமாகத்தான் நான் அவனை பார்ப்பேன். அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பாளி. எங்க அப்பா மணிவண்ணன் அவர்களைப் போல எங்கள் குடும்பத்திற்கே ஒரு வழக்கம், திரைக்கதையை எழுதி அச்சில் ஏற்றி வைத்துக்கொண்டு அதை பார்த்து படம் எடுக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. மனசுக்குள்ளே எல்லா காட்சிகளையும் உரையாடலையும் பதிவு வைத்துக்கொண்டு அப்படியே போய் தான் எடுப்போம். அதுல அந்த இடத்திலேயே உரையாடல்களை எழுதி காட்சி அமைத்து நேர்த்தியாக எடுக்கக்கூடிய திறன் பெற்றதில் என்னுடைய தம்பி ராசு மதுரவனும் ஒருவன். இந்த படம், இந்த சொகுசு பேருந்து படம் மிகச்சிறப்பான படமாக வரும், வெற்றியடையும்.